எதிர்பார்ப்புகளுக்கு பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்ட பின்னர் தேர்தல் அறிவிக்கப்படும். வணக்கம். சலாம் சத்து மலேசியா RTM தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். 13வது பொதுத் தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டது. பேரரசர் துன்கு அப்துல் ஹலீம் வர்சம் ஷாவின் ஒப்புதலை பெற்ற பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ ராஜித ரஜாக் அறிவித்தார். நம் நாட்டின் வரலாற்றில் நீண்ட ஆட்சி தவணைக்கு பின்னர் அதிகமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றமாக இது விளங்குகிறது. இதனிடையே இன்றிலிருந்து நாட்டை கேட்டேக்க எனப்படும் பராமரிப்பு அரசாங்கம் வழிநடத்தும் என மக்களவையின் துணைத் தலைவர் டத்தோ வான் ஜுனைடி துன்கு ஜஃபார் தெரிவித்தார். பராமரிப்பு அரசாங்கம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் மக்களாட்சி முறை கடைபிடிக்கப்படும் நாட்டில் பராமரிப்பு அரசாங்கம் அமல்படுத்தப்படுவது இயல்பு என டத்தோ வான் ஜுனைடி தெளிவுபடுத்தினார். பராமரிப்பு அரசாங்கத்தின் கீழ் பிரதமரும் அமைச்சரவை உறுப்பினர்களும் வழக்கம் போல் பணிகளை தொடர்வார்கள். ஆயினும் சில குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் அமைச்சரவை வழிநடத்தப்படும் என டத்தோ வான் ஜுனைடி சொன்னார். பராமரிப்பு அரசாங்கம் புதிய கொள்கைகளை வரைய முடியாது. மாறாக இதற்கு முன்னர் அமலாக்கத்தில் உள்ள திட்டங்களை மட்டுமே தொடர்ந்து செயல்படுத்த முடியும். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக செயல்பட முடியாது என டத்தோ வான் ஜுனைடி தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டதை அடுத்து நாட்டின் சில மாநிலங்கள் சட்டமன்றங்களும் கலைக்கப்பட்டுள்ளன. பர்லீஸ் மாநில சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுவதாக மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ டாக்டர் பட் ஈசா சாபு அறிவித்தார். ராஜபர்லீஸ் துன்கு ஷேட் சிராஜுடீன் அல்மர்ஹூம் ஷேட் புத்ரா ஜமலுல்லாயிலின் அனுமதியை பெற்ற பிறகு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மலாக்காவில் மாநில யங் டிபர்துவா துன் முகமது கலீல் யாக்கூப்பின் ஒப்புதலுடன் சட்டமன்றம் இன்று கலைக்கப்படுவதாக முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது அலி ருஸ்தாம் அறிவித்தார். இம்மாதம் 26ஆம் தேதியுடன் மலாக்கா மாநில அரசாங்கத்தின் ஆட்சி தவணை நிறைவு பெறவிருந்தது. இதனிடையே சபா மாநில சட்டமன்றமும் இன்று கலைக்கப்பட்டது. மாநில யங் டிபர்துவாவின் அனுமதியை பெற்ற பின்னர் முதலமைச்சர் டத்தோ மூசா அமான் இதனை அறிவித்தார். இதனிடையே நாளை ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படவிருப்பதாக மாநில மந்திரி பசார் தான் ஸ்ரீ காலித் இப்ராஹிம் கூறியுள்ளார். இன்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷாவுடன் தான் ஸ்ரீ காலித் 45 நிமிடங்கள் சந்திப்பு நடத்தினார். கடாக் மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அசீசான் அப்துல் ரசாக் அம்மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதன் தொடர்பில் நாளை தலைநகர் இஸ்தானா நெகாராவில் பேரரசரை சந்திக்க உள்ளார். கெடா மாநில சட்டமன்றத்தின் தவணை காலம் மே 5ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. பொதுத் தேர்தலுக்கான தேதியை நிர்ணயிப்பதற்கு முன்னர் தேர்தல் ஆணையம் சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்தும் என தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ ஸ்ரீ அப்துல் அசீஸ் முகமது யூசுப் தெரிவித்தார். மக்களவையிடமிருந்தும் மாநில சட்டமன்றங்களிடமிருந்தும் அவை கலைக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ கடிதங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரே பொதுத் தேர்தலுக்கான தேதி முடிவெடுக்கப்படும் என டத்தோ ஸ்ரீ அப்துல் அசீஸ் முகமது யூசுப் சொன்னார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட 60 நாட்களில் பொதுத் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது நமது நாட்டின் சட்டமாகும். பதிவு பெற்ற 1,33,00,000 வாக்காளர்கள் அத்தேர்தலில் வாக்களிப்பர். மொத்தம் 222 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டி நடைபெறும். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பாக 137 இடங்களை தேசிய முன்னணி கைப்பற்றியிருந்தது. 77 இடங்களை எதிர்க்கட்சி கைப்பற்றியிருந்த வேளை 8 இடங்களை சுயேட்சை வேட்பாளர்கள் கைப்பற்றியிருந்தனர். பதிமூன்றாவது பொதுத் தேர்தலின் போது கலவரத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக சூலு பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவர்கள் பேரளவில் மீண்டும் நாட்டிற்குள் நுழைய முயற்சிக்கலாம் எனும் வதந்தியை போலீஸ் மறுத்துள்ளது. தற்போது நாட்டின் முழு கவனமும் 13வது பொதுத் தேர்தலையே நோக்கியிருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு எப்போதும் உறுதி செய்யப்படும் என போலீஸ் உத்தரவாதம் அளித்துள்ளது. எந்நேரத்திலும் எந்தவொரு நிலையையும் எதிர்கொள்ளும் தயார் நிலையில் நாட்டின் காவல்துறை இருப்பதாக புக்கிட் அமான் பயங்கரவாத நடவடிக்கைக்கான சிறப்பு குழுவின் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ முகமது ஃபூசி ஹருன் தெரிவித்தார். போலீஸ் துறை மேற்கொண்ட வேவு நடவடிக்கையில்
பிலிப்பீன்ஸ் தகவல் ஊடகம் வெளியிட்டுள்ள வதந்தியில் உண்மை இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சபா லஹடாத்துவில் எஞ்சிய பயங்கரவாதிகளை தேடிப்பிடிப்பதற்காக அப்பகுதியில் இன்னும் ஆபரேசி டவுலாட் நடவடிக்கை தொடர்கின்றது. மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் முயற்சியிலும் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆபரேசி டவுலாட் விரைவில் முடிவுக்கு வந்த பின்னர் பயங்கரவாதிகளின் ஊடுருவலால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் மீண்டும் வழக்கம் போல் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என டாத்தோ ஸ்ரீ முகமது ஃபூசி ஹாரூன் உறுதியளித்தார். இதனிடையே தென் சூலு பிலிப்பைன்ஸ் சூலு பயங்கரவாத கும்பலின் ஊடுருவலால் பாதிக்கப்பட்ட சபா கிழக்கு கரை பகுதி மக்கள் 13வது பொதுத் தேர்தலில் வாக்களிக்க வெளியேறுவதற்கு அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என பிரதமர் டாத்தோ ஸ்ரீ நஜித்துன் ரசாக் தெரிவித்தார். மக்கள் பாதுகாப்புடன் வாக்களித்துச் செல்வதை அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு படையினர் உறுதி செய்வார்கள் என பிரதமர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானதாகும். அதனை வீணாக்க வேண்டாம். பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பணயம் வைக்க வேண்டாம் என பயங்கரவாதிகளின் ஊடுருவலால் பாதிக்கப்பட்டுள்ள சபா கிழக்கு கரை பகுதி மக்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது குறித்து சிறப்பு அறிவிப்பின் போது பிரதமர் டத்து ஸ்ரீ நஜித்துன் ரசாக் கிழக்கு கரை சபா மக்களுக்கு அந்த வேண்டுகோளை முன்வைத்தார். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சபா லஹடாத்து கடற்கரை பகுதிக்குள் சூலு பயங்கரவாதிகள் ஊடுருவினர். அச்சம்பவத்தை அடுத்து லஹடாத்து பகுதியை சுற்றியுள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அங்குள்ள மக்கள் தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். தற்போது அப்பகுதி மக்கள் கட்டம் கட்டமாக வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சபா லஹடாத்துவில் அத்துமீறி நுழைந்த சூலு பயங்கரவாதிகளின் நடவடிக்கையை துடைத்தொழிப்பதற்கு ஏதுவாக மேலும் ஓர் ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீ என்று அழைக்கப்படும் அவர் 56 வயது கிளாரன்ஸ் லூயிங் கால் என்ற முகமது காலில் ஜான் எல் கார் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் ஜாலன் ரானா உல்லாமா கம்புங் பாவாங் தாம்பாருலி துவாரானில் வசித்து வந்ததாக சபா துணை போலீஸ் ஆணையர் டத்தோ தான் கொக்லியாங் தெரிவித்தார். சபா லஹடாத்துவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அவர் சம்பந்தப்பட்ட ஆடவர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் உடனே சரணடையும்படி கேட்டுக் கொண்டார். நாட்டில் இதுவரையில் H7N9 பறவை சளி காய்ச்சல் சம்பவங்கள் ஏதும் பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ லியோதோங்லாய் தெரிவித்தார். இருப்பினும் அந்நோய் பரவாமல் இருப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இவ்வாண்டு பொதுச்சேவை துறையில் 80,442 வேலை வாய்ப்புகள் காலியாக உள்ளன. அவற்றில் 14,000 வேலை வாய்ப்புகள் இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பொதுச்சேவைத்துறை ஆணைய தலைவர் தான் ஸ்ரீ மஹ்மூத் ஆடாம் கூறினார். உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு உதவிகளை வழங்க ஏதுவாக அரசாங்கம் 32 லட்சம் ரிங்கிட்டை மலேசிய தமிழ் பேரவையிடம் வழங்கியிருந்தது. அந்நிதிக்கான கணக்கறிக்கை இன்று மாய்கா உதவி தலைவர் டாத்தோ எம் சரவணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. கலைஞர்களுக்கான காப்புறுதி திட்டத்தில் ஏராளமான கலைஞர்கள் இணைய வேண்டும் என தகவல் தொடர்பு பண்பாட்டு துணை அமைச்சர் டாத்தோ மெக்லின் டெனிசி குரூஸ் கேட்டுக் கொண்டார். கலைஞர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் அங்கீகாரமாக இது விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மரில் 13 பள்ளி மாணவர்களின் உயிரை பலிகொண்ட தீச்சம்பவத்தை அடுத்து தலைநகர் யாங்கூனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மின்சார கோளாறு காரணமாக அவ்விபத்து நிகழ்ந்தாலும் இனக்கலவரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் சதி செயலாக அது இருக்கலாம் என பரவலாக கூறப்படுகிறது. ஆக கடைசியாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் நிகழ்ந்த இனக்கலவரத்தில் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் நேற்று முஸ்லிம் சமய பள்ளியில் நிகழ்ந்த தீச்சம்பவம் ஒரு விபத்து அல்ல, அது திட்டமிட்டே மேற்கொள்ளப்பட்ட செயல் என வதந்தி பரவியுள்ளது. இந்த வதந்தியை நம்பி அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் எனும் அச்சத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தீச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 7 அடங்கிய விசாரணை ஆணையம் வெள்ளிக்கிழமை விசாரணை அறிக்கையை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது 2 ஆசிரியர்கள் பள்ளியில் இருந்ததாகவும் அவர்கள் ஏன் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுந்துள்ளது. இதன் தொடர்பில் ஓர் ஆசிரியர் விசாரிக்கப்பட்டு வரும் வேளையில் மற்றொரு ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். தீ ஏற்பட்டவுடன் மூச்சு திணறலுக்கு ஆளாகி
13 மாணவர்கள் உயிர் இழந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணை குறிப்பிடுகிறது. இரு கொரியாக்களுக்கும் இடையிலான தகராறு நீடித்து வரும் நிலையில் வடகொரியாவில் அமைந்துள்ள காய்சுங் தொழில்பேட்டைக்குள் தென்கொரிய நாட்டவர்கள் நுழைவதற்கு வடகொரியா தடை விதித்திருக்கிறது. தற்போது அங்கிருந்து தென்கொரியர்கள் வெளியேறுவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் உள்ள கைசுங் தொழில்பேட்டை இரு கொரியாக்களின் கூட்டுறவில் உருவானது. கைசுங் தொழில்பேட்டையில் 123 தொழிற்சாலைகள் செயல்பட்டு வரும் வேளையில் அங்கு கிட்டத்தட்ட 50,000 வடகொரியர்களும் நூற்றுக்கணக்கான தென்கொரியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இரு நாட்டு உறவும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் கைசுங் தொழில்பேட்டையை மூடினால் வடகொரியாவுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் அத்தொழில்பேட்டை மூடப்படாதென தென்கொரிய தொழிலாளர்கள் நம்பி வந்தனர். ஆனால் தென்கொரிய தொழிலாளர்கள் அத்தொழில்பேட்டைக்கு நுழைய முடியாதவாறு வடகொரியா இன்று முதல் தடை விதித்துள்ளது. இத்தடையை அடுத்து கைசுங் தொழில்பேட்டையில் வர்த்தகம் மேற்கொண்டுள்ள 179 தென்கொரிய தொழில் முனைவர்கள் வருத்தத்தில் உள்ளனர். இத்தடை குறித்து வடகொரியா கருத்துரைக்கவில்லை. இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டுக்கு தொழில் முனைவர்கள் பங்காற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் ஒத்துழைப்பின்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமாவ் தீவுகளில் செயல்படும் மிகச்சிறிய விமான நிறுவனம் இருக்கை அடிப்படையில் கட்டணத்தை நிர்ணயிப்பதை தவிர்த்து பயணிகளின் உடல் எடை மற்றும் பயண பைகளின் எடை அடிப்படையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய தொடங்கியுள்ளது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் பயணிகள் பேருந்து ஒன்று பாலத்திலிருந்து குடை சாய்ந்ததில் குறைந்தது 7 உயிர் இழந்தனர். பலத்த காயங்களுக்கு இலக்கான 11 பேர் அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் மரண எண்ணிக்கை அதிகரிக்கும் என ஐயுறப்படுகிறது. அர்ஜென்டினாவில் அடைமழையை தொடர்ந்து ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தில் குறைந்தது 5 உயிர் இழந்தனர். தலைநகர் பெனஸ் ஏரிஸில் நேற்று 2 மணி நேரத்திற்கு இடைவிடாது மழை 15.5 சென்டிமீட்டர் வரையில் பொழிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்க பிரச்சினையை முன்னிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதியை மன இறுக்க விழிப்புணர்வு தினமாக ஐநா அனுசரித்துள்ளது. அதனை முன்னிட்டு இந்தியா புதுடெல்லியில் வரலாற்று கட்டிடங்களில் நீல நிற விளக்குகள் எரியவிடப்பட்டன. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் பயர்ன் மியூனிக் 2 கோல்களில் யுவென்டஸ் அணியை தோற்கடித்து அரையிறுதி சுற்றுக்கு செல்வதற்கான தனது வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டுள்ளது. காற்பந்து விளையாட்டில் கோல் புகுந்ததை மிகவும் துல்லியமாக காட்டும் மின்னியல் தொழில்நுட்பத்திற்கு FIFA எனப்படும் அனைத்துலக காற்பந்து சங்கங்களின் சம்மேளனம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அதிநவீன தொழில்நுட்பம் இவ்வாண்டு பிரேசிலில் நடைபெறவிருக்கும் கான்ஃபெடரேஷன் கிண்ண காற்பந்து போட்டியில் பயன்படுத்தப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.